தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்யன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அரை மூடி எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிக்கிட்டு வந்ததோட நம்ம தேங்காயும் சேர்த்து 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் கடாயை வச்சு வெல்லத்தை சேர்த்து வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எந்த கப்பில் தேங்காய் இழந்தமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கலாம். முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாதாமை கட் பண்ணி பொடியாக சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.